ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்பைஸ் ஆஃப் லைஃப். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நாங்கள் ரீசெண்டாக ராமேஸ்வரம் போயிருந்தோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி ராமேஸ்வரத்தில் நாங்கள் என்னெல்லாம் பார்த்தோன்ற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து ராமேஸ்வரத்துலேருந்து சென்னைக்கு ரிட்டன் ஆகும்போது ஹைவேயில் வந்துட்டு நாங்கள் என்னெல்லாம் பார்த்தோம், என்னென்ன ஷாப் பண்ணோன்றது தான் இந்த வீடியோ. எப்போவுமே நம்ம ரிட்டன் வரும்போது நிறைய பிளேசஸில் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக நிற்போம். அப்படி ஒரு ஹோட்டலில் வந்து நாங்கள் லஞ்சுக்கு நின்னும்போது தான் அங்கே வந்துட்டு ஒரு ஷாப் பார்த்தோம். இங்கே வந்து நிறைய இது கருவாடு, ட்ரை ஃபிஷ்ஷஸ் நிறைய விற்றாங்க. நல்லா பேக்கெட் போட்டு கருவாடு நிறைய வச்சுருந்தாங்க. ரொம்ப நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா ஊறுகாயும் வச்சுருந்தாங்க. ஸ்குவிட் ஃபிஷ்ஷு, கனவா மீன், அதுக்கப்புறம் நண்டு ஊறுகாய், இதெல்லாம் பார்க்கறதுக்கே எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சிக்கன் ஊறுகாய், பிபிக்யூ அப்படி போட்டு சிக்கன் ஊறுகாய், பிபிக்யூ, ப்ரான் ஊறுகாய், அப்புறம் மட்டன் ஊறுகாய், அந்த மாதிரி எல்லா ஊறுகாயுமே இருந்ததாங்க. நான்வெஜ் பிடிக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே போனால் எல்லாமே சாப்பிட்லாம். அப்புறம் ப்ரான் இட்லி பொடி, இறால் இட்லி பொடி இருந்தது. நாங்கள் எங்கள் வீட்டுக்கு ஒன்று வாங்கிட்டு வந்தோம் ட்ரை பண்ணலான்னு. அதுக்கப்புறம் இறால் ஊறுகாய், அந்த மாதிரி எல்லா இதுவுமே இருந்துச்சு. லாப்ஸ்டர் ஊறுகாய் கூட இருந்தது. இறால் சாம்பல், பொரித்த இறால், அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து இங்கே வச்சுருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. ஆனால் இதிலலாம் ஊறுகாய் போடுவாங்களான்ற மாதிரி இருந்துச்சு. நெத்திலி கருவாடு ஊறுகாய், அதுக்கப்புறம் வஞ்சிர மீன் ஊறுகாய், இதெல்லாம் நம்ம எல்லா மீன் பேருமே கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இதிலலாம் ஊறுகாவும் செய்வாங்கன்றது எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. இது வந்து கேரை மீன் ஊறுகாய். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை மசாலா, சிக்கன் மசாலா, அது மாதிரி எல்லாத்துக்குமே மசாலாவும் வச்சுருந்தாங்க. ஃபிஷ் கறி மசாலா, அது மாதிரி. அந்த இது சின்ன கடையாக தான் இருந்தது. ஆனால் பார்க்க வந்து நல்லா இருந்தது. நாங்கள் வந்துட்டு இது 2 தான் வாங்கினோம். ஒரு கருவாடும் அப்புறம் இந்த இறால் இட்லி பொடியும் சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வாங்கினோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் ஹைவேயில் ஷாப் பண்ண இடம் வந்து திருச்சியில் ஒரு ஹோட்டலில் வந்து ஈவினிங் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக நின்னோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மர ஐட்டம்ஸ் தான் இருந்தது. எப்போவுமே நம்ம வந்து இந்த மாதிரி ரிலாக்ஸேஷனுக்கு ஹோட்டலில் நிற்கும்போது இந்த மாதிரி கலர்ஃபுல்லான கடை பார்த்தா கண்டிப்பாக நான் போய் ஒரு 2 நிமிஷம் அங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் போய் பார்த்துட்டு வருவேன். வாங்குகிறோமோ இல்லையோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அது மாதிரி தான் இந்த கடையில் வந்து நாங்கள் நிறைய சின்ன பசங்க ஐட்டம் பார்த்தோம். எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. மரத்துலேயே செஞ்ச நிறைய பொருட்களை பார்த்தோம். சில இது வந்து நமக்கு சின்ன வயசு மெமரிஸையும் ஞாபகப்படுத்தும். இதெல்லாம் நம்ம விளையாடிருந்தோம்ல அப்படின்ற மாதிரி சின்ன வயசு மெமரிஸும் ஞாபகப்படுத்தும். ஸோ இதெல்லாம் நம்ம வாங்குகிறோமோ இல்லையோ பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். அப்புறம் அதில் அப்படியே ஏதாவது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா அதை வாங்கிட்டு வரலாம். இது பார்த்திங்களா டிஃப்ரெண்ட்டாக அது மசாஜ் பண்ணுறதா, முதுகில் வந்து அதை வச்சு மசாஜ் பண்ணலாமா. இது வந்து இங்கேயுமே எல்லா இடத்துலையும் இருக்கும். பட் வந்து நம்ம அந்த கடையை தேடி போய் அப்படிலாம் பார்க்க மாட்டோம். இந்த மாதிரி ஹைவேயில் வந்துட்டு நம்ம நிற்கும் போது அந்த கடையை பார்த்தோம்னா கண்டிப்பாக என்ன இருக்குதுன்னு சொல்லி போய் பார்ப்போம். அப்படி பார்த்த விஷயங்கள் தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். இது பாருங்கள், சூப்பராக இருந்தது. ஒரு பேர்டு வந்து இப்படி குத்தி அது வந்து ஒரு பேலன்சிங்கில் நிற்கிது. இது அழகாக நான் கையில் குத்தி பார்த்தேன். நல்லா அழகாக இருந்தது. இது வந்து ஒரு டவர் மாதிரி வச்சு அது மேலே அழகுக்கு வைக்கிறது, பேலன்ஸ் பண்ணி வைக்கிறாங்க. நானும் என் கையில் வச்சு பார்த்தேன். ஆனால் நல்லா ஷார்ப்பாக இருந்தது. என் கையை நல்லா குத்தி விட்டுருச்சு. இதோ இதுதான் ஆக்சுவலாக அதோட பிளேஸ். இப்படி வச்சு இந்த மாதிரி அழகுக்கு வீட்டில் வைக்கலாம். இது வந்து 550 ருபீஸ் சொன்னாங்க. பட் இந்த மாதிரி இடத்துல ஷாப் பண்ணும்போது இன்னொரு விஷயம் என்னென்னா, கொஞ்சம் ப்ரைஸ் எல்லாமே ஹெவியாக தான் இருக்கும். நம்மளால் டக்குன்னு வாங்குகிற மாதிரி ப்ரைஸஸ் வந்து அவ்வளோவா இருக்காது. யூஸ்வலாக நம்ம இங்கே வாங்குறத விட, அதாவது அதுக்கான கடைக்கு போய் நம்ம வாங்குறத விட அங்கே லைட்டாக ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப க்யூட்டாக இருந்தது ஹேங் பண்ணுறது. எனக்கு வந்து இந்த மாதிரி க்யூட் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். இது வாங்கலான்னு தான் பார்த்தேன். அப்புறம் ஹஸ்பண்ட் இது எதுக்கு உனக்கு அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுட்டாங்க வேண்டான்ட்டு. என்கிட்ட பார்த்திங்கன்னா நிறைய மினியேச்சர் டால்ஸ் இருக்கும். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், குட்டி குட்டியாக வைக்கிறது. பெரிய டால்ஸும் பிடிக்கும். ஆனால் இப்போ அதெல்லாம் கொஞ்சம் நான் வாங்குறதை கம்மி பண்ணிட்டேன். குட்டி டால்ஸ் பார்த்தா மட்டும் இப்போ வாங்குகிறேன். இது வந்து மரத்துலேயே சொப்பு ஜாமான் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தது. இது வந்து வெயிலுக்கு இந்த மாதிரி வச்சுருக்காங்க, தண்ணியை வந்து அப்படி ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த கடையிலே இன்னும் கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம்ஸும் வச்சுருக்காங்க. வெளியில் வந்துட்டு இந்த மாதிரி மர ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இந்த ஹோட்டல் வந்துட்டு நல்லா பெருசாக இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. ஷாப்பிங் அந்த ஹோட்டலே ரொம்ப பெரிய ஹோட்டலாக இருந்தது. நல்லா ரஷ்ஷாகவும் இருந்தது. ஷாப்பிங்க்கும் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. டால்ஃபின் பபிள் கன், இது ஃபுல்லாக வந்துட்டு பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் தான்.
இது பார்த்தீங்களா BTS பாக்ஸ். எங்கள் வீட்டில் போய் சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் ஆர்டர் பண்ணுற கேப்பில் நான் இந்த மாதிரி எல்லாத்தையுமே போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அதுக்கு அடுத்தது இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முறுக்கு ஐட்டம்ஸு, ஸ்வீட்டு, ப்ரெட்டு, கேக்கு, இந்த மாதிரி ஐட்டம்ஸும் எல்லாமே வச்சுருந்தாங்க. இது எள்ளு பொடி, இட்லி பொடி, பூண்டு பொடி அப்படின்னு இந்த பொடி ஐட்டம்ஸு இந்த கடையில் மோஸ்ட்டாக எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறம் அதிரசம், முறுக்கு, அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸும் இருந்தது. இதெல்லாம் வந்துட்டு பாதாம் அல்வா, இது மில்க் அல்வா, கேரட் அல்வா, இந்த மாதிரி அல்வா ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இது வறுத்த முந்திரி, குலோப் ஜாமுன், எள்ளு மிட்டாய், எள்ளு உருண்டை, மோஸ்ட்டாக ஒரு கம்பெனி தான் இது எல்லாமே வச்சுருந்தாங்க நிறைய. நான் சும்மா எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் காஃபி, டீலாம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அது கொஞ்சம் கூட்டமாக இருந்ததுனால அந்த கேப்பில் நான் இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு, சரி நம்ம பார்க்குறது இந்த வீடியோவில் காட்டலாம் உங்களுக்கும். இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருக்குது. இந்த ஹைவேல இருக்க ஹோட்டல்ஸில் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட நிறையா விற்கிறாங்க. டக்குனு நம்ம காரில் போகும்போது ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னாவோ இந்த மாதிரி கடையில் ஷாப் பண்ணிக்கலாம். நாங்கள் காரில் போகிறதுனால சரி நம்ம போகும்போது நிறைய ஐட்டம்ஸ் நம்ம சாப்பிட மாட்டோம். இந்த மாதிரி கொஞ்சம் க்ரன்ச்சி ஐட்டம்ஸ்லாம் ட்ராவல் டைமில் சும்மா பேசிகிட்டே அப்படி சாப்பிட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். ட்ராவலில் கொஞ்சம் டிரைவருக்கும் தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வாங்கணும். ஸோ நான் இந்த வீல் சிப்ஸ் வாங்கினேன். அப்புறம் எங்கள் அத்தை ஒரு சிப்ஸ் வாங்கியிருந்தாங்க. அதுக்குள்ளே நாங்கள் ஆர்டர் பண்ண ஐட்டம்ஸ்லாம் வந்துருச்சு. சூப் 2 ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஹஸ்பண்டும் ஹஸ்பண்டோட தம்பி கொழுந்தனும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க 2 பேரும் சூப் குடித்தாங்க. நான் இந்த காஃபி குடித்தேன். நான் வீல் சிப்ஸு, இந்த முறுக்கு எங்கள் அத்தை வாங்கியிருந்தாங்க. இப்போ ஆளாளுக்கு பிடிச்ச ஒவ்வொரு ஐட்டம் வாங்கினோம். அப்புறம் நான் ஜூஸ் குடித்தேன். எங்கள் அத்தை மாமா காஃபி குடித்தாங்க. இந்த ஹோட்டலில் தான் நான் பார்த்த எல்லா ஐட்டமே பார்த்தோம். இது திருச்சியில் இருக்குது, கௌரி பார்வதி பவன், வெஜ்ஜு தான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நாங்கள் நைட்டு டின்னருக்கு போனோம். அங்கேயுமே ஒரு சூப்பரான ஷாப் பார்த்தோம். இது ஒரு சின்ன கடை தான், பட் நிறைய ஆர்ட் ஒர்க் சம்மந்தப்பட்ட மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. வெளியிலேருந்து தான் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி ஓகே, நைட் டின்னர் சாப்பிட்டுட்டு சரி கொஞ்சம் லைட்டாக இது அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுக்குள்ளே போனோம். எல்லாமே பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் ரொம்ப டீட்டெயில்டாக எல்லாத்தையுமே காமிச்சு எனக்கு வீடியோ எடுக்கிற அளவுக்கு டைம் இல்லை. ஏன்னா நாங்கள் டின்னர் சாப்பிட தான் போனோம். அதுவே நைட்டு ஒரு 9 o'clock கிட்ட ஆகிடுச்சு. அதனால் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு கிளம்பணுன்ற மாதிரி தான் இருந்தோம். ஆனாலும் பார்க்க எல்லாம் அழகாக இருந்தனால சரி ஓகே லைட்டாக எடுத்து வைக்கலாம். இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி எடுத்தேன். செராமிக் பிளேட்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இது ஒரு சைக்கிள் மாதிரி, அதில் ஃபுல்லாக நிறைய ஃப்ளவர்ஸ் டெக்கரேட் பண்ண மாதிரி, அதாவது நடு வீட்டில் நம்ம அழகாக வச்சுக்கலாம். ஒரு 15,000 rupees போட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது இங்கே நிறைய மினியேச்சர் ஐட்டம்ஸ் இருந்தது. நான் தான் சொன்னேன்ல, எனக்கு மினியேச்சர் டால்ஸ் பார்த்தாலே கண்டிப்பாக பிடிக்கும், ஏதாவது ஒன்று வாங்கணுன்னு ஆசைப்படுவேன்ட்டு. அந்த மாதிரி இப்படியே சும்மா சுற்றி பார்த்துட்டே இருக்கும்போது என் கண்ணில் அந்த மினியேச்சர் டால்ஸ் பட்டுருச்சு. இதெல்லாம் நம்ம வீடை சூப்பராக டெக்கரேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணோம். ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ் தான் நிறைய. இந்த மினியேச்சர் டால்ஸ்லாம் பார்த்தோன்னே கண்டிப்பாக ஒன்று வாங்கணும்னு சொல்லி அதில் இருக்க ஒரே ஒரு அழகான இது பார்த்தேன். இங்கே நான் ஜுவல்ஸ் கூட பார்த்தேன். ஆனால் ஜுவல்ஸ் நார்மல் பிளாஸ்டிக் மாதிரி இல்லாமல் வேறு ஏதோ ஒரு மெட்டீரியலில் ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த ஜுவல்ஸ் பார்க்குறதுக்கு. அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் நான் வாங்கினாங்க மினியேச்சர் டால். என்னால் அதான் டக்குன்னு வீடியோ எடுக்க முடியல. ஆனால் ஒரே ஒரு மினியேச்சர் டால் 100 rupees. இது மட்டும்தான் நாங்கள் ஷாப் பண்ணிட்டு சேஃபாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன்.
இதுதான் நாங்கள் ராமேஸ்வரத்துலேருந்து சென்னை வர்றதுக்குள்ளே இடையில நாங்கள் பிரேக் எடுக்கும்போதெல்லாம் பார்த்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.